ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நீங்கள் இப்போ தான் எக்ஸல் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை தொகுத்து ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட இரண்டாவது வீடியோ தான் இது. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க தவறி இருந்தீங்க அப்படின்னா, அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள். இப்போது இந்த செகண்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸல் பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நான் கவர் பண்ணியிருக்கேன். இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்முலாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த டேட்டா செட்டையும் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறேன். டவுன்லோடு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம பார்ட் 2 வீடியோக்கு போகலாம். சரி, முதல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா VLOOKUP. நிறைய பேர் எக்ஸல் லேர்ன் பண்ண கற்றுக்கும் போது முதலாக ஆவலாக கற்றுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த VLOOKUP ஃபார்முலா தான். ஏன்னா நீங்கள் நிறைய டேஷ்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த VLOOKUP ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். VLOOKUP அப்படின்னா என்னென்னா வெர்டிக்கல் லுக்கப். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேட்டா வெர்டிக்கலாக வந்து அலைன் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எம்ப்ளாயி ஐடி E4 இருக்குது. அவரோட சேலரியை இதில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஈக்குவல்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. VLOOKUP அப்படிங்கிறத VL அப்படின்னு போட்டுட்டு டேப் அழுத்துனீங்கன்னா போதும், உங்களுக்கு VLOOKUP ஃபங்க்ஷன் எனேபிள் ஆகிரும். லுக்கப் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல எந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நீங்கள் லுக்கப் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு டேபிள் அரே அப்படிங்கிறத சூஸ் பண்ணும்போது இந்த ஐடி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் லுக்கப் வேல்யூ பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரே வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரே வந்து இருக்கணும். ஸோ இந்த செல்ஸை நீங்கள் இப்படி ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எது வரைக்கும்னா இந்த அரேயை செலக்ட் பண்ணுறதுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சேலரியை தான் லுக்கப் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிடணும். அப்படி செலக்ட் பண்ணும்போதே அந்த சேலரி அப்படிங்கிறது எத்தனையாவது காலமில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1 2 3 4. ஸோ ஓகேங்களா. ஸோ 4 அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. எக்ஸாக்ட் மேட்சுக்காக 0 அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பர்சனுக்கான அந்த சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி நீங்கள் கீழே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்தந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடிஸோட வேல்யூஸை இது லுக்கப் பண்ணிட்டு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நேம்க்கு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம், VLOOKUP அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம், இந்த நேமை செலக்ட் பண்ணிக்கலாம் லுக்கப் வேல்யூவில். இப்போ டேபிள் அரே அப்படிங்கிற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செலக்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ இங்கேருந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சியில் இருந்துருக்கு. ஸோ அப்போ சியில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ டிபார்ட்மெண்ட் எத்தனையாவது காலமில் இருக்குது, 1 2ல் இருக்குது. ஸோ 2,0 அப்படிங்கிறத போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த 2 பர்சன்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா HLOOKUP. ஸோ VLOOKUPல பார்க்கும்போது நமக்கு டேட்டா வெர்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே பாருங்கள் ஹரிசாண்டலாக, அதாவது இங்கே இருக்குது, அதுக்கு ஹரிசாண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கும்போது நீங்கள் லுக்கப் பண்ணணும் அப்படின்னா இந்த HLOOKUP ஃபங்க்ஷனை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, HL லுக்கப் அப்படிங்கிறத போட்டுட்டு டேப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ லுக்கப் பண்ண வேண்டிய வேல்யூவை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு டேபிள் அரே அப்படிங்கிற இடத்துல நீங்கள் முன்னாடி வெர்டிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போது இந்த HLOOKUP ஃபார்முலாவுக்கு அப்படி செலக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, HLOOKUP அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ லுக்கப் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் அரே, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கமா கொடுத்துட்டு எத்தனையாவது ரோவில் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் உள்ளது தான், சாரி செகண்ட் ரோவில் உள்ளதை நம்ம பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ 2,0 அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பாருங்கள் இது 120 மார்ச் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபெப் அப்படின்னு போடுவோம். இப்போது 110 அப்படிங்கிறத லுக்கப் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் லுக்கப் பண்ணிட்டு எடுத்து வர்றதுக்கு இந்த HLOOKUP அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும்.
அதற்கு அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஃபார்முலா. ஸோ மேட்ச் ஃபார்முலா எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அரேயை சூஸ் பண்ணும்போது அந்த அரேல இன் பர்ட்டிகுலர் வேல்யூ எத்தனையாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேட்ச் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அரேயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேரட் அப்படிங்கிறது 1 2 3 4 4th பொசிஷனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, மேட்ச் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க, தென் லுக்கப் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லுக்கப் அரேக்கு ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்சுக்கு 0 இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் 4th பிளேஸில் தான் கேரட் இருக்குது அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ சிக்கன் எத்தனையாவது பிளேஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்கனை காப்பி பேஸ்ட் பண்ணோன்னா 6th பிளேஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு அரேயில் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ எத்தனையாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேல்யூ ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சிக்கன் பீஃப் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வெஜ் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா n/a வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஒரு பர்டிகுலர் காலம்லேயோ ஒரு பர்டிகுலர் அரேலையோ இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரி, அதுக்கு அடுத்த முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபார்முலா. ஸோ இண்டெக்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் 3 வெர்ஷனாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 டைமென்ஷன் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த அரேயை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அரேயில் உங்களுக்கு ஃபுல் அரேயை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அரேயில் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் 1 2 3 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா 3 அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 4 அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து லுக்கப் பண்ணுறது மாதிரி. இப்போ 2 டைமென்ஷன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது நீங்கள் இந்த அரேயை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1,1. அதே மாதிரி இந்த 101 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1,2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதாவது ரோ காலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவல் டு கொடுத்துட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத போடுங்க. இப்போ 2 டைமென்ஷனில் உங்களுக்கு அரேயை வந்து ஃபஸ்ட்டு இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ரோ நம்பர் அப்படிங்கிறத பாருங்கள், கமா கொடுத்துட்டு நான் 2 அதாவது 3,1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போது 3,1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு அவுட்புட் 102ன்னு வந்துருச்சு. ஏன்னா இந்த அரேயில் வந்து பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3,1 1 2 3. அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறதுனால இங்கே 102 அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட்டு ஒரு காலம் நம்பரை மட்டும் 2 அப்படின்னு மாற்றினா போதும், எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த செல் ரெஃபரன்ஸை மட்டும் காலம் அண்ட் ரோவாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் லுக்கப் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அதற்கு அடுத்து முக்கியமானது என்னென்னா ஒரு டைனமிக் ஃபார்முலா. இப்போ இந்த வாஷிங் மிஷினை நான் இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இந்த வாஷிங் மிஷினுக்கு இந்த ரைட் சைடோ அல்லது லெஃப்ட் சைடோ இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த டைனமிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவல் டு கொடுத்துட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இந்த அரேயை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது கமா கொடுத்துட்டு ரோ நம்பர் காலம் நம்பர் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வாஷிங் மிஷினோட ரோ நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். இப்போது மேட்ச் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். லுக்கப் வேல்யூக்கு இந்த வாஷிங் மிஷினை கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு லுக்கப் அரே அப்படிங்கிற இடத்துல நான் இந்த அரேயை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது மேட்ச் டைப்புக்கு 0 கொடுத்துக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது எனக்கு இந்த மேட்ச் ஃபார்முலாவிலேருந்து என்ன வரும் அப்படின்னா இந்த வாஷிங் மிஷின் எத்தனையாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். இப்போது இதோட ஐடியை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காலம் 1 அப்படிங்கிறத கொடுத்தா போதும். இல்லை இது கேட்டகரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இப்போ நான் 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதோட கரஸ்பாண்டிங் ஐடி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் இதோட ப்ரைஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ 1 2 3 4 அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு 4 அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் ப்ரைஸஸ் வந்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே VLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த VLOOKUPல எப்போவுமே லுக்கப் பண்ணக்கூடிய அந்த காலம் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? பட் நீங்கள் இந்த மாதிரி அந்த லுக்கப் வேல்யூக்கு முன்னாடி இருக்க காலம்ஸையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நீங்கள் VLOOKUPக்கு அல்டர்னேட்டிவாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை டைனமிக் ஃபங்க்ஷனை கரெக்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல நீங்கள்
வேல்யூஸை வந்து லுக்கப் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்த முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு ஒரிஜினல் வேல்யூஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதற்கு என்ன டெக்ஸ்ட் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். ஃபைனல் ரிசல்ட்டாக என்ன வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபார்முலாவையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட்டை செக் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ நீங்கள் இதை சேவ் வந்து பண்ணிக்கோங்க இந்த டாக்குமெண்ட்டை. இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதற்கு கரஸ்பாண்டிங்கான ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா அப்சல்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் ஃபார்முலா. ஸோ லெஃப்ட் ஃபார்முலா எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு இருந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கேரக்டர் உள்ள டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இந்த லெஃப்ட் ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கொடுத்துட்டு லெஃப்ட் அப்படிங்கிறத போடுங்க. இதில் இந்த டெக்ஸ்ட்டை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் ஜஸ்ட்டு இப்போ 4 கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னா 4 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 கேரக்டர்ஸ் வந்துடும். அதே மாதிரி இல்லை எனக்கு ஒரு 10 கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னா 10 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா அந்த 10 வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கப் பண்ணிட்டு வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடு இருந்து உங்களுக்கு எத்தனை கேரக்டர்ஸு நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு வரணுமோ அதுக்கு இந்த லெஃப்ட் ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதற்கு அடுத்து முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரைட் ஃபார்முலா. எப்படி லெஃப்ட் ஃபார்முலாவில் லெஃப்ட் சைடு இருந்து லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வருமோ அதே மாதிரி ரைட் சைடு இருந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த ரைட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ரைட் அப்படிங்கிறத போடுங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்மித் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 2 4 5. ஸோ ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு கமா கொடுத்துட்டு 5 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா ஸ்மித்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரைட் சைடு இருந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இந்த ரைட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதற்கடுத்து முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபைண்டு. ஸோ ஃபைண்ட் ஃபார்முலா எதற்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இந்த மாதிரி ஒரு செல்லில் நிறைய வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேல்யூ இதில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபைண்ட் ஃபார்முலா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, ஃபைண்டு கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு வித்தின் டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த ஃபுல் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. கமா ஸ்டார்ட் நம்பர் என்ன எப்போவுமே 1 அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 7. 7 அப்படின்னா என்னென்னா நீங்கள் இந்த கேரக்டரை எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறது 7th போர்ஷனில் தான் 7th கேரக்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி நீங்கள் கீழே எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவும் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அந்த பொசிஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிசல்ட்டாக வந்து கிடைக்கும். இதற்கு இந்த ஃபைண்ட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்னென்னா மிட் ஃபார்முலா. ஸோ இந்த மிட் ஃபார்முலா எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மிட் ஃபார்முலா என்னென்னா உங்ககிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் ஏதாவது இப்போ நம்ம லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தோம். லெஃப்ட்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்டுனா ரைட் சைடு இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ எனக்கு மிட்டில் உள்ள வேல்யூஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இந்த மிட் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நீங்கள் மிட் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு ஸ்டார்ட் நம்பர் என்னென்னா 1. இப்போது உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும், இதிலேருந்து எனக்கு ஒரு 3 வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 3 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே மிடில் அதாவது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேரக்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டார்ட் நம்பரை 5 அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இப்போது 6 அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஒரு தெளிவான ஒரு இதுக்காக கொடுக்குறேன், இல்லைன்னா 7 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேரக்டரில் ஸ்டார்ட் பண்ணி 7th பிளேஸில் இருந்து 3 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மிட் ஃபார்முலாவோட ஒரு ஃபியூச்சர். இந்த மிட் ஃபார்முலாவையும் நீங்கள் ஃபைண்ட் ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணி எடுக்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் பிரிக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா இந்த ஸ்பேஸ் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபைண்ட் கொடுத்துட்டு நான் இந்த டபுள் கோட்ஸுக்குள்ள ஸ்பேஸ் வந்து எந்த பிளேஸில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் 6th இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து ஆரம்பிக்குதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒவ்வொரு லெட்டர்லையும். இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு நேம் தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் கொடுத்துட்டு மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்பேஸ் வேண்டாம். ஸோ -1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் நேம் தான் வேணும் அப்படின்னா அதே மிட் ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். மிட்டு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கமா கொடுத்துட்டு ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எப்போவுமே 1 கொடுத்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட் நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ லாஸ்ட் நேம்னா நமக்கு இந்த ஸ்பேஸுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லாஸ்ட் நேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இது +1 அப்படிங்கிறத போட்டுட்டு இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 10 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா லாஸ்ட் நேமும் கவர் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிட் ஃபார்முலா ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யும். நெக்ஸ்ட் முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா சர்ச் ஃபார்முலா. ஸோ சர்ச் ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி ஃபைண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுதோ அதே மாதிரி பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சர்ச் ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இதை போட்டுக்கிறோம். வித்தின் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இதை போடுறோம். ஜஸ்ட் 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த JOH அப்படிங்கிறது எத்தனையாவது பொசிஷனில் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், ஏற்கனவே ஃபைண்ட் ஃபார்முலாவும் இதே தானே செய்யுது, அப்போ சர்ச் ஃபார்முலா எதற்கு அப்படிங்கிறதுக்கு. அதற்கான ஒரு ஆன்சர் வந்து இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபைண்ட் ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். பட் வந்து இந்த சர்ச் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் இல்லை. விச் மீன்ஸ் என்னென்னா எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் JOH அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்மால் JOH போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போவும் இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ OHஐயும் நான் வந்து கேப்ஸ் ஆக்குறேன். இப்போவும் பாருங்கள் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுது. சப்போஸ் இந்த இடத்துல நான் ஃபைண்ட் ஃபார்முலாவை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ஃபைண்ட் டெக்ஸ்ட்டு கமா வித்தின் டெக்ஸ்ட்டு கமா ஸ்டார்ட் நம்பர் 1னா ரிசல்ட் வந்து வராது பாருங்கள். ஏன்னா ஃபைண்ட் ஃபார்முலா வந்து கேஸ் சென்சிட்டிவ், சர்ச் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் வந்து கிடையாது. இதுதான் வந்து இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸலில் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய டாப் 10 ஃபார்முலாஸை உங்களுக்கு நான் வித் எக்ஸாம்பிளோட வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஃபார்முலாஸை வந்து கவர் பண்ணி பார்ட் 3 வீடியோஸையும் நான் போட போகிறேன். சப்போஸ் அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். மொத்தமாக 5 பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸலில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த பிளேலிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே எக்ஸல் குறித்து நிறைய வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸல் குறித்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.